Hello, hi everyone. Welcome to another new episode. ஆக்சுவலாக இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு நியூ இயர்க்கு முன்னாடியே வந்திருக்கணும். நியூ இயர்க்கு முன்னாடினா December 31. பட் வேறு சில காரணங்கள்னால என்ன ஆகிடுச்சு, அட்லீஸ்ட் Jan 1 பண்ணணும், Jan 31 முன்னாடியாவது கொண்டு வரலான்னு சொல்லி பார்க்குறேன். பார்ப்போம், January 31 முன்னாடியாவது நல்லபடியாக பேசி முடித்து போஸ்ட் பண்ணிடுறேனா அப்படின்னு. இது ஏன் நியூ இயர்க்கு முன்னாடி பிளான் பண்ணிவிட்டு இப்போவும் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, லைக் இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து லைக் நாட் ஜஸ்ட் டேட்டாஸ், இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸாக இல்லை, பிஹேவியரல் சேஞ்சஸ் ரிலேட்டடான விஷயங்கள் பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான் இனிஷியல் பிளானே. ஸோ இப்போவும் நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். என்ன, இப்போ பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ளஸ் நீங்கள் நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க, இல்லை நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பர்டிகுலர் எபிசோடில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை ஏதோ சில ரீசனால் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ரீவெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இந்தந்த விஷயங்கள் தான் ஸ்ட்ரகிள் ஆகுது, இந்தந்த விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிளானை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ அதனால தான் இன்னமும் இந்த எபிசோடு வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும். ஃபுல்லாக கேட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஸ்பாட்டிஃபைக்கான வேறு தூக்கிட்டேன் ஃபீட்பேக்கை. ஸோ அதனால் உங்களால் இங்கேயும் கமெண்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுன்னா, கீழே வந்து ஃபீட்பேக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுக்குறேன், டைரெக்டாக அங்கேயே வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ மெசேஜ் பண்ணால் ரிப்ளைலாம் வராது அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க, எல்லார் மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். அதனால் கண்டிப்பாக வந்து கேட்டுட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே சரி, ஃபஸ்ட்டு நியூ இயர்க்குன்னு இல்லை, பொதுவாகவே நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை ரொம்ப ஒரு சிலரால் மட்டும்தான் அதை வந்து ரொம்ப நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க நினச்ச மாதிரி அதை கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூ பண்ணி ரிசல்ட் பார்க்க முடியுது. இது எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும், பட் இந்த ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிபிள் ஆகும். அது என்ன அப்படின்னா, அட்ஹரன்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. அது என்னது அட்ஹரன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு டிசிப்ளின்டாக ஒரு பிளான் ஒன்று க்ரியேட் பண்ணுறது, ஒரு கமிட்மெண்ட்டோட, இதுதான் நான் பண்ண போகிறேன், இப்படி தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த பர்டிகுலர் பிளான் வந்து ரொம்ப ரிஜிடாக இருக்கக்கூடாது. வாரத்தில் 6 நாள் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், இந்த சுகரை கட் பண்ண போகிறேன், கார்போஹைட்ரேட் கட் பண்ண போகிறேன், வெளியே நான் எதுவுமே சாப்பிட போகிறது கிடையாது, இப்படி லைக் வச்சா குடுமி சரைச்சா முட்டைன்ற மாதிரியான முடிவு வந்து என்றைக்குமே எடுக்கக்கூடாது. இது லைக் ஜென்ரலாக சொல்கிறதும் அப்படி தான், என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லார்கிட்ட சொல்கிறதும் அதுதான். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி இப்படின்னு நான் தான் தூன்னு பிளான் பண்ணுவோம். பட் ப்ராக்டிக்கலாக அதை நம்ம அப்ளை பண்ணுற இடத்துல தான் பிரச்சனையே வரும். எடுத்தோடனே எதுக்காக நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எலிமினேட் பண்ணணும், அதையும் இன்க்ளூட் பண்ணணும். என்றைக்குமே எப்போவுமே நம்ம ஒரு பிளான் போட்டோன்னா பிளான் போட்ட மாதிரி எதுவும் நடக்காது. ஸோ அப்போ அந்த ஒஸ்கே சினாரியோஸ், அந்த வரக்கூடிய புது புது சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்காக நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம ஒரு பிளான் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6 days ஒர்க் அவுட் அப்படின்னு இல்லாமல் வீக்லி 3 to 4 days மினிமம் இருக்கணும்னு நீங்கள் செட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் லைக் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, தென் லேட்டர் உங்களுடைய ஒர்க் ரொம்ப பிஸியாகுது அப்படின்னா அந்த டயத்தில் கூட உங்களால் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அதான், அதனால் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனும் இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய ஷெடியூலும் பேஸ் பண்ணி ஒன்றை க்ரியேட் பண்ணிடாதீங்க. சரி, நான் இப்போ நான் ஃப்ரீயாக தானே இருக்கேன், இப்போ நான் பார்த்துக்கிறேன், பின்னாடி பிஸியானா பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்துக்காமல் உங்களுக்கு ஓரளவுக்கு லைட்டாவது ஐடியா தெரியும்ல, ஓகே இன்னொரு 3 to 4 months இப்போ இருக்கிறது இருக்கும், தென் ஒர்க்கு ஹெக்டிக் ஆகலாம், இல்லை பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு சில அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய இடங்களில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்கள் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன் இதுன்னா, ஃப்ரீயாக இருக்கப்போ மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, உங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் டிஃபர் ஆகுது, உங்களுக்கு வேறு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது, நீங்கள் பிஸியானாலும் அப்போவும் நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அது கன்சிஸ்டன்ஸாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும், உங்களுடைய ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமேல அதை மெயின்டைன் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரிசல்ட் பார்க்கணும், ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, என்னுடைய ஹெல்த்தை நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், ஃபுட் ஹேபிட் சரியில்லை, சோம்பேறித்தனமாக இருக்கேன், தூங்க மாட்டேங்கிறேன், வாட் எவர் த ரீசன், இல்லை ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம். நான் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஆரம்பிக்க போகிறேன்னு முடிவு பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை டோட்டலாக ஃப்ளிப் பண்ணி ஒரு அப்ரோச் எடுப்பாங்க. அந்த அப்ரோச்சில் அவங்க ஒரு ரிசல்ட்டும் பார்ப்பாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கிடையாது, அது அவங்களுடைய யூஸ்வலாக அவங்களால ஃபாலோ பண்ண முடியாத ஒரு கேஷுவலாக ஃபாலோ பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம்.
அப்போ அப்படி உங்களால் ஃபாலோ பண்ண முடிகிற விஷயங்களை டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா ரிசல்ட் பார்த்தோன்னே திருப்பி ரிவர்ட் வருவீங்க, உங்களோட யூஸ்வல் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போவீங்க. அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் சரியில்லை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்திருப்பீங்கல்ல, லைக் இவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினச்சி வர்றீங்கன்னா அப்படியே ரீபவுண்ட் ஆகி எவ்வளோ லூஸ் பண்ணீங்களோ அத்தனையுமே கெயின் பண்ணிடுவீங்க. இந்த ரீபவுண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஏன் இது காமன் அப்படின்னா, உங்களுக்கு இது ஒரு புது ஹேபிட்டாக அடித்து பிடிச்சி கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணி ரிசல்ட்டு பார்த்தாலும் இது உங்களுடைய நேச்சர் கிடையாது. நேச்சுரலாக உங்களால் அதை பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறது, நீங்கள் நேச்சுரலாக உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு ஷெடியூலை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வாரத்தில் 5 நாள் பயங்கர ஹெக்டிக்கான ஒர்க் இருக்குன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாரத்தில் 1 நாள் 2 நாளாக பண்ணுறது பெட்டர் தான். ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன். இப்படி நீங்கள் ப்ராப்பராக அடியரன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி சஸ்டைனபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க, பட் அது உங்களால் ரொம்ப லாங் டேர்ம் சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு தோணுச்சுன்னா அந்த விஷயங்கள்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. காரணம், ஆரம்பத்துலேயே அதை ரெடியூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஹேபிட் க்ரியேட் பண்ணுறது எப்போவுமே நல்லது. இல்லை அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி தான், லைஃப் பிஸி ஆகும்பொழுது நம்ம கட் பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபுட் சேஞ்சஸும் சரி, நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் சரி. ஏன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய எல்லாருமே கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது, அவங்க பிஸி ஆகுறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல கட் பண்ணுறது என்னென்னா ஒர்க் அவுட்டை கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டயட். இன்னும் நிறைய பேர் டயட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணுவாங்க. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது அப்படின்னா அப்படியே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போவாங்க. அப்படி அதுவும் அடி வாங்குது அப்படின்னா அப்படியே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நார்மலான விஷயம். காரணம் என்னென்னா, நமக்கு இது ரொம்ப பேசிக்கான ஒரு லைஃப் ஸ்டைலில் இது இருந்தது கிடையாது. அவங்கவுங்களா தனியாக சூஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், அதை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்களே தவிர, அந்தளவுக்கு யாரும் விரும்பி ஆர் நேச்சுரலாகவே இல்லை எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி இந்த டைம் எக்ஸசைஸ் பண்ணணும், இப்படி தான் சாப்பிடணும் அப்படிலாம் எங்கள் வீட்டில் வளர்த்துருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். நான் சொல்கிறதெல்லாம் 1 or 2% பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும்னா, இதை கேரக்டரிஸ்டிக்காக பிஹேவியராக மாற்றணுன்றப்ப ப்ராப்பராக சஸ்டைனபிள் பண்ணுற மாதிரியான ஒரு பிளானே க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இது பேஸ் பண்ணி நான் அடுத்து வரக்கூடிய பாயிண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது முக்கியம். இதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. வழக்கமாக ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னா எல்லாருமே ஃபுட்டுலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. பட் நான் இப்போ ப்ரியாரிட்டைஸ் பண்ணக்கூடியது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான். அது ஏன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக அந்த கோவிட்லாம் வந்ததுக்கு அப்புறமேல் வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கர மோசமாயிடுச்சு. ஸோ இப்படி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஃபஸ்ட்டு அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா உங்கள் பாடிக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி லெவலும் ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் சாப்பிட்றதுமே கரெக்டாக சாப்பிட மாட்டீங்க. இன்னொன்று, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா பாடியுடைய ஹங்கர் சிக்னல்ஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க ப்ராப்பராக அப்படின்னா பாடி அந்த ஹங்கர் சிக்னல்ஸை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணும். ஸோ அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அடுத்தது, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னாலே நிறைய நேரங்களில் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வராது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரொம்ப செடென்ட்ரிக்காக இருக்கீங்க அப்படின்னா பாடி ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பாடியில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதாவது பாடி வந்து குளுக்கோஸ் அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த இன்சுலின் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ இதுவே வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாடிக்கு எனர்ஜி தேவைப்படும். ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய கிளைக்கோஜனை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்குவேன் ஒர்க் அவுட்காக. அப்போ எக்ஸ்ட்ரா தேவைப்படும். என்ன பண்ணும், நம்ம உள்ளே கொடுக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாறும். அந்த குளுக்கோஸை எடுத்து அது யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி பார்த்தா நிறைய பேர் டயபெட்டிக்காவோ ப்ரீ டயபெட்டிக்காவோ இருக்கக்கூடியவங்க ஓரளவுக்கு அவங்க ப்ராப்பராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சு ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன், அது ரொம்ப முக்கியமாக ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டயபெட்டிக் ரிலேட்டடான விஷயங்களை வந்து அவங்களால ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். இல்லை இன்னும் லைக் இட்ஸ் நாட் தட் நான் எல்லாருமே அவாய்ட் பண்ணிடுவீங்கன்னு சொல்லலை, பட் ஒரு நல்ல கன்சிடரபிள் பர்சன்டேஜ் அது ரெடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் இன்னும் கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோல் வச்சு பாடி ஃபேட் பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், பிளட் மார்க்கர்ஸும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதனால தான் இன்னொன்று, நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா நல்லா தூங்குவீங்க. ஸோ தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அடுத்து சொல்கிறேன் தூக்கத்தை பற்றி என்னென்னு சொல்கிறேன். பட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஆர் இல்லை நான் ஃபேட் லாஸ் பண்ண போகிறேன், நான் மசில் கெயின் பண்ண போகிறேன், நான் மெயின்டைன் பண்ண போகிறேன் என் உடம்பை, இப்படி நீங்கள் நினச்சா கூட
ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை உங்களுடைய ரொட்டீனாக க்ரியேட் பண்ணணும். முதல்ல சொன்னல அட்ஹரன்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, இது முக்கியமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் தேவைப்படக்கூடியது. ஏன்னா பிஸியானோடனே நம்ம ஒர்க்கை எக்ஸசைஸ் பண்ணுறதை கட் பண்ணிட்டு போயிடும்ல, அது அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இதை நீங்கள் க்ரியேட் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு தெரிய வரும், ஓகே எக்ஸசைஸ் ஒரு நேரம் பண்ணணும், நம்ம இப்படி டைம் அலோகேட் பண்ணணும், இப்படி ஷெடியூலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம எடுப்போம். நம்ம அப்படி எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல்லையும் சேஞ்சஸ் நடந்த மாதிரி இருக்கும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கம்பல்சரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் அது ஒன்று மட்டும் பண்ணிவிட்டு விட்றாதீங்க. இப்போ அதான் விஷயம், எனக்கு பேட்மிண்டன் தான் விளையாட தெரியும்னா பேட்மிண்டன் மட்டும் விளையாடிட்டு நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன், 1 hour செம்மையாக விளையாடுவேன் தெரியுமா, விறுவிறுக்க அப்படின்னு நிறுத்தக்கூடாது. உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கும் தேவை, கார்டியோவும் தேவை. ஸோ பேட்மிண்டன், சைக்கிளிங், ரன்னிங், ஸ்விம்மிங் எல்லாமே கார்டியோவில் வரும். ஸ்விம்மிங் வந்து மசிலுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும், பட் ஸ்டில் அது கார்டியோவில் தான் வரும். என்டியூரன்ஸ் ஆக்டிவிட்டி அது. நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் கம்பல்சரி மினிமலாவது வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம மசிலில் ட்ரெயின் பண்ணணும். வயசு ஆக ஆக உடம்புல இருக்கக்கூடிய மசில் பயங்கரமாக லாஸ் ஆகும். மசில் லாஸ் நடக்க நம்ம வீக்காக ஆரம்பிப்போம். ஸோ இன்னொன்று அதே மாதிரி லீன் மாஸ் லூஸாக நம்ம உடம்புக்கு வரக்கூடிய வியாதிகள், பிரச்சனைகள்லாம் அதிகமாகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் மஸ்ட், தென் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே ரொம்ப ரொம்ப மஸ்ட். அடுத்தது நியூட்ரிஷன். இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு எக்ஸசைஸ்ன்ற ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பாடியோடைய ஹங்கர் சிக்னல்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா பசிக்கும், உங்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்லா டைஜஸ்ட் ஆகும், பாடியில் நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் கரெக்டாக நடக்கும். இந்த மாதிரி நேரத்தில் தான் கரெக்டான நியூட்ரிஷன் சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. ப்ரோட்டீனை தான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா ப்ரோட்டீன் அப்படிங்கிறது வந்து நிறையன்னு இல்லை, மேக்ஸிமம் நம்மளுடைய ஃபுட்ஸ்லலாம் பெருசாக இருக்கிறது கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் ப்ரோட்டீனை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். எடுத்தோடனே நான் காப்ஸை கட் பண்ணுறேன், ஸ்வீட்டை கட் பண்ணுறேன், ஃப்ரூட்ஸை சேர்க்குறேன் அப்படின்றத மீறி ஃபஸ்ட்டு நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடிய விஷயம் ப்ரோட்டீனாக மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுடைய லீன் பாடி மாஸ்க்கு ட்வைஸ் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ரோட்டீனை இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பசி பெரிய அளவில் கண்ட்ரோல் ஆகும். நிறைய நேரம் நீங்கள் ப்ரோட்டீனை ஆட் பண்ணுறப்ப உங்கள் பிளேட்டில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் உங்களால் அந்த அளவுக்கு சாப்பிட முடியாது. அப்போ அதோடைய போர்ஷன் ரெடியூஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நீங்களுடைய ஃபுட் கண்ட்ரோல்குள்ளே நீங்கள் வர ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் கரெக்ஷன் பண்ணுங்கள். நியூட்ரிஷன் கரெக்ஷனுமே எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி பண்ணாமல் ப்ராப்பராக கரெக்டாக பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும், ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் சரியில்லையோ, இல்லை நீங்கள் தூரமாக தான் போய் வாங்கணும், அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த தினம் தான் வாங்கி சமைப்பேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணலான்னா வாங்கி ரெடி பண்ணி வச்சு மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 to 3 days குக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வாங்கி திரும்ப மேரினேட் பண்ணி குக் பண்ணுறது, இப்படி ஒரு மெத்தட் பண்ணலாம். இல்லை சிக்கன் கிடைக்காது, ஃபிஷ்ஷு தான் கிடைக்குன்னா ஃபிஷ்ஷு சைடு போங்க. ப்ரான் ஆர் இது எதுவுமே கிடைக்காது, வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் தான் கிடைக்கிது அப்படின்னா வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸில் என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதெல்லாத்தையும் வாங்கி அதை இன்க்ளூட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி என்ன அவைலபிள் இருக்கோ அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணி ப்ராசஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குமே தவிர, அப்போ தான் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியுமே தவிர. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிக்கன் தான் ஹெல்தி அப்படின்னு, பட் அந்த சிக்கன் கரெக்டாக கிடைக்காது, கரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியல, உங்களால் கரெக்டாக குக் பண்ண முடியலன்ற பட்சத்தில் வலுக்கட்டாயமாக அதை போட்டு கொண்டு வந்து வலுக்கட்டாயமாக அதை உங்களுடைய நியூட்ரிஷனில் கொண்டு வந்து திணிக்கிறது வந்து எந்த வகையிலுமே யூஸ் கிடையாது. ஏன்னா உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியாது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை கட் பண்ணி விட்டு போயிடுவீங்க. ஸோ நியூட்ரிஷன் சேஞ்சஸாகவே நீங்கள் பண்ணாலும் ப்ராப்பர் சஸ்டைனபிளான சேஞ்சஸ் தான் பண்ணணும். சரி, ப்ரோட்டீன் மட்டும் சொல்லிட்டேன். இந்த முக்கியமான கொஷின் நிறைய பேர் கேட்பாங்க, ஸ்வீட் எப்படி கட் பண்ணுறது, இந்த கிரேவிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ இந்த கிரேவிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல் விஷயம் ஒட்டுமொத்தமாக சாப்பிடக்கூடிய எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரிஜிடாக தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது ரொம்ப முக்கியமாக. டயட்னாலே எல்லாருமே இந்த பிளாண்டாக சாப்பிட்றது தான் எல்லோரும் மைண்ட்லேயே இருக்கும். அப்படியே டேஸ்ட்டே இல்லாமல் ஏண்டா சாப்பிட்றோன்னு வாழ்க்கையை வெறுத்துக்கிட்டு எந்த மசாலாவும் இருக்காது, எதுவுமே இல்லாத மாதிரி சாப்பிடக்கூடியது தான் எல்லோரும் டயட்டை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் சாப்பிட்ணும், அப்படி சாப்பிட்டா தான் ரிசல்ட்டு அப்படின்னு கிடையாது. என்ன பண்ணணும்னா, சாப்பிடக்கூடிய சாப்பாடுடைய அளவு, அந்த பர்டிகுலர் அளவு அதுவுமே ப்ராப்பராக டேஸ்ட்டாக இருக்கணும். அதுக்காக எண்ணெய் அள்ளி ஊற்றி பொரிச்சு எடுக்கக்கூடாது. ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி ஃபுட்டை டேஸ்ட்டாகவும் பிடிச்ச டேஸ்ட்லேயும் சாப்பிடுங்க. ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீட்
ரிலேட்டடாக அந்த டேஸ்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நேரம் ஃபுட்டில் ஆட் பண்ணுங்கள். இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு சின்ன லெவலில் ஒரு சின்ன குவான்டிட்டியில் அதை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அதை மிஸ் பண்ண மாட்டீங்க. ப்ளஸ் இது உங்களுடைய ரொட்டீனில் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா லைக் பெருசாக அந்த கிரேவிங் அப்படிங்கிறது பெரிய அளவில் வராது. ஏன்னா அது உங்களுடைய டயட்டில் தான் இருக்கே. நீங்கள் தான் அந்த டயத்துக்கு சாப்பிட்ருவீங்களே. எக்ஸாம்பிளுக்கு 2 நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் ஒரு கம்மியான அளவில் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னா, அப்போ சாப்பிடாத நேரத்தில் உங்கள் மைண்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தான் நாளைக்கு சாப்பிட போகிறேனே அப்படின்னு உங்கள் மைண்ட் செட் ஆயிடும். ஸோ அப்போ இந்த கிரேவிங்கிறது பெரிய அளவில் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டு நல்ல ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பெரிய அளவில் பசியோ பெரிய அளவில் டீவியேஷன்ஸோ உங்களுக்கு இருக்காது. அதனால நியூட்ரிஷனை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தேவையான நியூட்ரிஷனெல்லாம் பிளான் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் பிடிச்ச டேஸ்டான ஃபுட்ஸையும் உங்களுடைய ஃபேவரட் டேஸ்ட் இருக்கக்கூடிய ஃபேவரட் ஃபுட்ஸையுமே டோட்டல் அவாய்ட் பண்ணாதீங்க. ப்ராப்பராக ஸ்பேஸ் அவுட் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களால் இதை லாங் டர்ம் ஃபாலோ பண்ண முடியும். நியூட்ரிஷனையும் உங்களால் கரெக்ட் பண்ண முடியும். அடுத்தது தூக்கம். இந்த தூக்கத்தை ப்ரியாரிட்டைஸ் பண்ணக்கூடியதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ப்ரியாரிட்டைஸ்ன்னு சொல்கிறது எப்படி அப்படின்னா, இந்த நேரத்துக்கு தூங்கி இந்த நேரத்துக்கு நான் எந்திரிக்கணும் அப்படிங்கிற நீங்கள் டைம் செட் பண்ணி பண்ணுறீங்கள, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர்த்துக்கு தூக்கம் பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகுது, இல்லை பெரிய அளவில் அந்த ஸ்லீப் சைக்கிள்ன்றது இல்லை, கரெக்டான டயத்துக்கு தூங்கி எந்திரிக்கிறதுன்றது இல்லை. மேக்ஸிமம் எந்திரிக்கிறது வேறு வழியே இல்லாமல் எந்திரிக்கிறதுன்றது ஒன்று இருக்குது. ஆனால் தூங்க போகிற நேரம் அப்படிங்கிற ஒரு டைம் ஒன்று இருக்க மாட்டேங்குது. இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்டு ஏதாவது யூடியூப் வீடியோ ஷார்ட்ஸோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு படம் பார்த்துட்டு நம்ம அப்படியே எப்போதான் கண்ணு சொக்கி டயர்டாகி தூங்குகிறோமோ அப்படி தான் தூங்கிக்கிட்டு இருக்கோமே தவிர, மணி 10:30 மணி 11 போதும் ஃபோன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நான் படுக்கிறேன் நான் தூங்குகிறேன் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் வந்து மேக்ஸிமம் யாருக்கும் இருக்கிறது கிடையாது. நம்ம சேஞ்ச் ஆகிட்டோம், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், ஸ்லீப்பை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். முதல் விஷயம், ஸ்லீப்பை நீங்கள் எப்போ ப்ரியாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இருந்தே உங்களுடைய ஹெல்த்து பெட்டர் ஆகும். ஹெல்த் அப்படிங்கிற பட்சத்தில் முதல் விஷயம், நீங்கள் ஒழுங்காக தூங்குனீங்கன்னா நீங்கள் டயர்ட்னஸ் இல்லாமல் அடுத்த நாள் காலையில் எழுந்திருப்பீங்க. உங்களுடைய டயர்ட்னஸ் குறைஞ்சது அப்படின்னா நீங்கள் பண்ணுற வேலையை ஒழுங்காக பண்ணுவீங்க. உங்கள் மைண்டு தெளிவாக திங்க் பண்ணுவீங்க, ப்ராப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகாது. அப்போ தான் உங்களால் எல்லா விஷயங்களையும் கரெக்டாக பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க. இல்லாத பட்சத்தில் டிஸ்டர்ப் ஆகுது, சரியாக தூங்கலை அப்படின்னா தலைவலி வரும், ஃபோக்கஸ் இருக்காது, டயர்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க, கரெக்டாக உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, கோவம், அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் வர டிப்ரெஷன், இதெல்லாம் தேவையா? அதனால ஸ்லீப்பை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய தூக்கம் கெட பாடியில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனுடைய அப்சார்ப்ஷனில் வந்து இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். நீங்கள் சரியாக தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னா பாடி வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக மாற ஆரம்பிக்கும், ப்ராப்பராக குளுக்கோஸ் அப்சர்வ் பண்ணாது. ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் நியூட்ரிஷன் எப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு அப்புறம் நியூட்ரிஷன் பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் என்ன தான் ஸ்லீப் பண்ண அடுத்து சொல்லியிருந்தாலும் நீங்கள் எப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, எப்போ நீங்கள் ஹெல்த்தியாகணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அப்போ இருந்தே தூக்கத்தையும் பிளான் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு டெசிஷனாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்லீப்பை கம்பல்சரி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஒரு டைம் ஷெட்யூல் செட் பண்ணுங்கள். இந்த டைம் டு இந்த டைம் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். அந்த நேரத்துக்கு தூக்கம் வருது வரலைங்கிறது வேறு. ஃபோனை சைலண்டில் போட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டு படுத்து கண்ணை மூடி அப்படியே கனவு கண்டுக்கிட்டே தூங்குங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிட்டிங்க, நியூட்ரிஷன் சரியாயிடுச்சு, சரியாக தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்தோ இல்லை இந்த ப்ராசஸ்லேயே நமக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய ப்ராக்ரஸ். என்ன ஆச்சு ப்ராக்ரஸ்க்கு, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் சரி, என்னடா ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிற விரக்தியும் சரி. இது ரொம்ப காமன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது ரொம்ப முக்கியமாக இப்போ இந்த நியூ இயர் டைமில் வேறு எந்த டைமாக இருந்தாலும் சரி ஒன்றா ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஜிம்முக்கு. ஸோ ஒன்றா ஜாயின் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கூட இருக்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே நாள் ஒன்றா ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அன்றைக்கி பெருசாக எதுவும் நடந்திருக்காது. பட் போக போக பார்க்க ஆரம்பிச்சோன்னா டக்குன்னு கூட இருக்கிற ஃப்ரெண்டு நல்லா ப்ராப்பராக லிஃப்ட் பண்ணுறான், ப்ராப்பராக ப்ராக்ரஸ் பார்க்குறான், வந்து 1 மாதத்துலேயே 1/2 kg 1 kg ரெடியூஸ் ஆகிட்டான். முதல்ல 5 கிலோ தான் தூக்கிட்டு இருந்தான், இப்போ 7.5 kgக்கு மூவ் ஆகிட்டான். இந்த மாதிரி
நம்ம கூடயே தான் இருக்கேன், என் கூடயே தான் இருக்கான், நான் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்றான், ஆனால் இவனுக்கு மட்டும் ஏன் ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள், அதாவது கேட்காத ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ கேட்கக்கூடிய ஆட்கள் தான் அதிகம். இந்த ப்ராக்ரஸ் கம்பேரிசன் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி காமன். ஸோ ஹியூமனாக நம்ம வந்து அதை பண்ணி தான் தீருவோம், அது பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். அதுக்காக பண்ணாமலே இருங்கன்னு சொல்லலை. பட் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் அஷ்யூர் பண்ணிக்கங்க, நீங்கள் என்ன தான் உங்கள் ஃப்ரெண்டோடையோ இல்லை வேறு யார் கூடயோ நீங்கள் கம்பேர் பண்ணாலுமே நீங்கள் ரொம்ப முக்கியமாக கம்பேர் பண்ணக்கூடிய ஆள் நீங்கள் மட்டும்தான். ஜாயின் பண்ண டேட்டில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே தவிர கூட இருக்கவங்களுடைய ப்ராக்ரஸோ இல்லை மற்றவங்க சொல்கிறாங்கன்ற விஷயமோ, என்னடா ஒரு நாள் ஜிம்முக்கு போயிட்டு எங்கே சிக்ஸ் பேக்கை காட்டுன்றதாக இருக்கட்டும், இதை கூட தூக்க முடியலையே அதை கூட வைக்க முடியல அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், இதை வந்து நீங்கள் இப்போ இருந்தே மைண்ட் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்க போகிறது இல்லை அப்படின்னு. ஏன்னா இது ஜஸ்ட் இப்போது ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. உடனே எல்லோரும் சூப்பர் ஸ்ட்ராங் ஆகிட்டு எல்லோரும் எந்த மாதிரியான வெயிட்டாக இருந்தாலும் தூக்கிடுவாங்க அப்படின்னு கிடையாது. இட் வில் டேக் டைம். நீங்கள் வேலிடேட் பண்ண வேண்டியது உங்களோட மட்டும்தான். ஃபேட் லாஸ்க்காக வந்திருக்கீங்களா, உங்களுடைய பாடி ப்ராக்ரஸ் முதல்ல எப்படி இருந்துச்சு, அடுத்து எப்படி இருக்குது, எவ்வளோ இன்ச் லூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி அடுத்து இந்த ப்ராக்ரஸ் பேஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணக்கூடிய கோல்ஸ், இதுதான் முக்கியமே தவிர மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறதுனால ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் டிமோட்டிவேட் ஆவீங்க. இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உருப்படியான விஷயத்தையுமே நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என்றைக்குமே மற்றவங்க கூட பண்ணக்கூடாது. பட் அதை மீறி நான் சொல்கிறேன்னா கம்பேர் பண்ணுங்கள், உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ராக்ரஸ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ நீங்கள் எப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்வேஸ் கம்பேர் வித் யுவர் ஓன் செல்ஃப். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஏன் ஆரம்பித்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட். இட்ஸ் நாட் ஈஸி. எல்லாருமே வந்து ஹெல்த்துக்காக ஒன்று பண்ணணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறேன், நான் ஃபுட் கண்ட்ரோல் கொண்டு வரேன், நான் ஹெல்த்தியாக மாறுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப் இருக்குல்ல, இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன் டு டேக் த ஸ்டெப். எல்லோரும் ஜஸ்ட் லைக் தட் நான் இன்னையிலேருந்து நான் வெயிட் கெயின் பண்ண போகிறேனோ இல்லை இன்னையிலேருந்து நான் ரெடியூஸ் பண்ண போகிறேனோன்னு யாரும் யோசிச்சு போகிறது கிடையாது. அது ரொம்ப நாளாக நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஒரு நல்ல டீப்பான ஒரு ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணிட்டு நிறைய பேர் ஆரம்பிக்கலாம். சில பேர் கேஷுவலாக ஆரம்பிக்கிறவங்க இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் பெரும்பான்மையாக இதை ஆரம்பிக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு டவுன் ஃபேஸை கோ த்ரூ பண்ணி தான் வந்திருப்பாங்க. அதனால தான் அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இதை ப்ராசஸ் நீங்கள் போக 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 நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம நினச்ச மாதிரிலாம் நடக்காது, நினச்ச மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்காது, முன்ன பின்ன தான் இருக்கும். நிறைய நேரம் லைஃப் பயங்கர பிஸியாகும். நிறைய நேரங்களில் வந்து ஏன்டா பண்ணுறோன்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட வரலாம். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன ரீசனுக்காக ஆரம்பிச்சிங்க அதுதான் முக்கியம். நீங்கள் ஒல்லியாகவே இருந்து வீக்காக ஃபீல் பண்ணிங்களா, இல்லை நான் ஒபீஸாக இருக்கேன், என்னுடைய பாடி ஸ்ட்ரக்சர் எனக்கு பிடிக்கலை, நான் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்களா, இல்லை உங்களுடைய பாடியை மெயின்டைன் பண்ணணும், ஹெல்த்து பின்னாடி எதுவும் வந்துடக்கூடாது, அப்பப்போ போய் டாக்டர்கிட்ட காசை கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட கையில் காசு இல்லை அப்படியா, இல்லை உண்மையிலே ஹெல்த் ரிலேட்டட் எதுவும் இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் இவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணி ஆகணும், இல்லை இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் உங்களுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய இந்த இஷ்யூஸ் ஃபிக்ஸ் ஆகும், லைக் ப்ரீடயபெட்டிக்காக இருக்க மாட்டீங்க, இல்லை வேறு வாட் எவர் ரீசன்ஸ் இதெல்லாம் சரியாகும். இப்படி ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதை நினச்சி பாருங்கள், இதுக்காக தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணும்பொழுது நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுக்காக நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ அதோட கம்மியான சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஸோ எப்போவுமே அதை நினச்சி பாருங்கள். நீங்கள் எப்போவுமே அதை நினச்சி பாருங்கள், நீங்கள் இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஸோ எப்போவுமே ஒரே விஷயந்தான், எதுக்காக நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்றது எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டவுன் ஆகுறீங்களோ அப்பப்பெல்லாம் யோசிங்க. ஏன்னா அது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். லைக் என்ன தான் ரிசல்ட் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுகள் இருக்கும்னு நினச்ச மாதிரி நடக்கலைன்னு இருந்தாலும் நீங்கள் ஏன் ஆரம்பிச்சிங்கன்னு நீங்கள் யோசித்து பார்க்குறப்ப இப்போ கரண்ட்டில் இந்த ப்ராசஸில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்ற ஒரு கம்பேரிசன் வரும்பொழுது, உங்களை நீங்களே வேலிடேட் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து உங்களை நினச்சி பெருமை தான் படுவீங்க. ஸோ அதனால் டோன்ட் வரி. எந்த ஒரு பிரச்சனைகள் எந்த ஒரு இஷ்யூஸ் வந்தாலும் நம்ம எதுக்காக இதை ஆரம்பித்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது அதெல்லாம் சரியாயிடும். இதுக்கு அடுத்தது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஹெல்த்துக்காக நமக்காக பண்ணக்கூடிய லைக் இந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய விஷயமே வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆக்டு தான்.
செல்ஃபிஷ் ஆக்ட் அப்படின்னா சுயநலமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் ரொம்ப ஒரு நெகட்டிவாக நான் சொல்லலை, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் சொல்கிறேன். அதுக்கே சுயநலமாக அதையும் செல்ஃபிஷ்னு சொல்லணும் அப்படின்னா, இது வந்து நீங்கள் உங்களுக்காக பண்ண வேண்டிய விஷயம். அதை நீங்கள் உங்கள் உடம்புக்காக உங்களுடைய லைஃப்காக நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ இதை நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப் எடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா யார் சஃபர் ஆவா அப்படின்னா, ஃபஸ்ட்டு சஃபர் ஆக போகிறது நீங்கள் மட்டும்தான். ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களும் சஃபர் தான் ஆக போகிறாங்க. இட்ஸ் நாட் தட் ஆக மாட்டாங்கன்னு கிடையாது, அவங்களும் சஃபராக தான் போகிறாங்க. அப்போது அந்த சஃபரிங் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் எடுக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஈவன் தோ ஒரு செல்ஃபிஷ் ஆக்டுன்ற மாதிரி சொன்னாலுமே, அதை நான் செல்ஃபிஷ் ஆக்ட்னு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லோரும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க, பெரிய அளவில் சாப்பாடு இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சாப்பிடுவாங்கன்னு இருக்கும் பொழுது நம்ம மட்டும் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு கோல் நோக்கி, இல்லை நான் இந்த டேட்டுக்குள்ளே நான் இவ்வளோ ஃபேட் லாஸ் பண்ணணும், இந்த டேட்டுக்குள்ளே நான் இவ்வளோ கெயின் பண்ணணும், இதுதான் என்னுடைய பிளான் படி நான் சாப்பிட வேண்டிய ஃபுட்ஸு, இப்போ ஆயிலியான ஃபுட்ஸாக அவைலபிள் இருக்குது, இந்த நேரத்தில் நான் என்னுடைய கிரேவிங்கிறத விட எல்லோரும் சாப்பிட்றாங்களே அப்படின்ற ஒரு அந்த எல்லோரும் சாப்பிட்றாங்க நம்மளும் சாப்பிட்றோமே அப்படிங்கிற ஒரு ஏர்ஜில் போயிடாமல் நின்று நிதானமாக இது நம்ம பண்ணக்கூடிய விஷயம், அப்போ ஓவர்டூ பண்ணிடக்கூடாது. எஸ், நம்மளால சொன்ன மாதிரி லிபரல் என்ஜாய்மெண்ட் எல்லாம் இருக்கணும். பட் இல்லை, எல்லோரும் அவங்க இதையும் பண்ணுற அதையும் சாப்பிட்ற, வா இப்படி சாப்பிடு அப்படிங்கிறப்ப நான் வர்றேன், நான் அவ்வளோவா இது பண்ணிக்கல, நான் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கிறேன், உங்கள் கூட தான் இருக்கேன், என்ஜாய் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். அட் த சேம் டைம் பேக் ஆஃப் த மைண்டில் ஆக்சுவலாக நம்ம ஒரு ப்ராக்ரஸ்க்காக ஓடிட்டுருக்கோம்ல, அந்த இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் இது பண்ணுவாங்க, படுத்து தூங்குனா என்னென்னு நமக்கு தோணலாம். நல்லா மழை பெஞ்சிருக்கும், இல்லை நல்லா சில்லுன்ற கிளைமேட் இருக்கும், படுத்து தூங்கலாம். எதுக்கு இப்போ போய் எல்லோரும் மாங்கம்மான்னு போய் நம்ம எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு, எல்லோரும் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க, ரூமில் பசங்க ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தோணலாம். இல்லை எதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு தோணலாம். இல்லை சில நேரம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் டைம் ஆகிடுச்சு ஜிம்முக்கு போகணும், நீங்கள் கிளம்பி போகலாம், மற்ற எல்லோரும் வாடா எதுக்கடா போய்கிட்டு இருக்கா, உட்காந்து பேசு, இல்லை வேறு எங்கேயா போகலாம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறப்பவுமே நீங்கள் உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் ஓடுறீங்க, நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை நோக்கி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்களால இது ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆக்டாக தான் பார்ப்பாங்க. அவங்க அப்படி தான் நினைப்பாங்க, நீ மட்டும் என்ன இது பண்ணுறியா, நாங்களாம் இப்படி இருந்தால் போதுமா அப்படின்ற ஒரு கோபமும் வரலாம். நிறைய பேர் அதை கெடுக்கிறதுக்கும் பார்ப்பாங்க, நிறைய பேர் இது ஒரு விஷயமாச்சு நம்மளை அப்படியே கலாச்சிக்கிட்டே டைம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். பட் ஒரு விஷயம் ஞாபகம், இது உங்களுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம், இது ரொம்ப ரொம்ப பர்சனலாக நீங்கள் உங்கள் மேலே எடுத்துக்கக்கூடிய ஒரு கேர். எப்படி இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ரொட்டீன்றாங்களோ அது மாதிரி இது ஒரு ஹெல்த் கேர் ரொட்டீன் தான். இது வந்து என்றைக்குமே ஏன்டா அதை பண்ணோன்னு ரெக்ரெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால் நிறைய நேரங்களில் உங்களை அப்படி செல்ஃபிஷ்னு கூப்பிடக்கூட செய்யலாம். அவன் வேலைன்னு போயிடுவேன், அவன் நம்மளாம் இதுவாக சாப்பிட்றப்ப அவன் மட்டும் க்ளீனாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவான் அப்படின்னு யோசிக்கலாம். பட் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நாட் தட் ரொம்ப ரிஜிட்டாக இல்லை நான் சுத்தமாக நான் அவாய்ட் பண்ணுறேன்னு போகாமல், கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக லிபரலாக அதை ஹேண்டில் பண்ணுற அளவில் ஹேண்டில் பண்ணி நம்மளுடைய கோலுக்கு என்ன ஃபோக்கஸ்டாக என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். நம்மளுடைய கோலுக்கு ஃபோக்கஸ்டாக நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்பப்போ திரும்ப கேட்டு அப்பப்போ நீங்கள் ரீசெக் பண்ணும் பொழுது எப்போவுமே அந்த ப்ராசஸில் கண்டிப்பாக கேள்விகள் வரும், கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். நான் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிற ஒரு பெரிய செல்ஃப் டவுட் வரும். திடீர்னு ஒரு ரீல் வரும், அதில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ராசஸை டோட்டலாக வேறு ஒன்று சொல்லுவான். உடனே நமக்கு ஒரு டவுட் வரும், உண்மைதானா, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, இல்லை நம்ம ரொம்ப லெஸ் எஃபெக்டிவான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணுறோமான்ற ஒரு டவுட் வரலாம். இல்லை என்னடா அது எனக்கு ப்ராக்ரஸே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரலாம். இல்லை யாரோ ஒரு ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பரோ யாரோ ஒருத்தவங்க நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன ஆரம்பிக்கிறேன்னு தெரியல, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நான் முதல்ல என்ன பண்ணணும் அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் இப்போ இந்த எபிசோடில் நான் பேசின எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த எபிசோடு வந்து நான் பிஹேவியரல் சேஞ்சாக நான் செட் பண்ணதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசனே என்ன அப்படின்னா, இது எல்லாமே ரொம்ப அண்டர்லேயிங்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். இந்த விஷயங்களை எல்லாருமே கோத்ரூ பண்ணுவீங்க. ஏன்னா நான் கோத்ரூ பண்ணேன். நான் கோத்ரூ பண்ணும்பொழுது யாரும் என்கிட்ட சொல்லலாம் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்ச உடனே அந்த நேரத்தில் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தால் டயட் தான் முக்கியம், ஃபுட்டு தான் முக்கியம். நான் எக்ஸசைஸ் பெருசாக பண்ணல. ஓகே என்ன பண்ணணும், கேலரி டெஃபிசிட், ஓகே கம்மியாக சாப்பிடணும். ஆனால் திரும்பி பார்த்தா என்னுடைய சாப்பாடு அளவே கம்மியாக தான் இருந்துச்சு.
இதுக்கு மேலே நான் என்னத்தர நான் கம்மியாக சாப்பிடுவேன் அப்படின்னு இருந்துச்சு. இப்படி பசியோட லெவல் அதிகமாக இருந்துச்சு. சரி அப்படியே அடிச்சு பிடிச்சி ஏதோ பண்ணி ஏதோ போய்கிட்டே இருக்குது. டக்குன்னு கொஞ்ச நாள் ஆச்சு, ஒர்க் அவுட் போகுது, ஃபுட்டு எல்லாமே சேஞ்ச் ஆகுது, அது மாதிரி போய்கிட்டு இருக்குது. பார்த்தா ப்ராக்ரஸ் நினச்ச மாதிரி இல்லை. அப்போ நான் ஜிம்மில் ஒருத்தவங்க பேசுகிறப்ப அவங்க ஜாயின் பண்ணி இவ்வளோ நாள் தான் ஆகுன்றாங்க. கிட்டத்தட்ட என்னுடைய டைம்லைன் தான் பார்த்தா அவங்களுக்கு ப்ராக்ரஸ் நல்லா இருக்குது. அப்போ ஒரு செல்ஃப் டவுட் வரும், என்னடா நம்ம நியூட்ரிஷனை ஃபிக்ஸ் பண்ணோம், மேக்ரோஸ்லாம் கரெக்டாக தான் இது பண்ணியிருக்கோம், ப்ராப்பராக ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறோம், அப்படியே நமக்கு ரிசல்ட் வரல. ஏன்னா டவுட் வரும். உடனே நம்ம இவ்வளோ நாள் நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கெல்லாம் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். பட் சரி, அதுதான் அதனால தான் அப்போ நீங்கள் திருப்பி உங்களோட ப்ராக்ரஸோட செக் பண்ணணும். இல்லை நான் ஆரம்பத்தில் நான் ஒழுங்காக நான் தூங்காமல் இருந்தேன், என்னுடைய தூக்கம் ஃபிக்ஸ் ஆச்சு, நான் முதலோட போகிறதுக்கு நல்லாவே என்னால் வெயிட்டு தூக்க முடியுது, என்னுடைய எனர்ஜி லெவல் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நான் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி நான் வீக்காக இல்லை, நான் இன்னும் ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நான் இன்னும் க்ரோ ஆகிட்டு தான் இருக்கேன், நான் ஒரு பாசிட்டிவான சேஞ்சை நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தெரியும் பட்சத்தில் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயங்களை பிஹேவியர் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் அதை எவாலுவேட் பண்ணி நீங்கள் கோத்ரூ பண்ணும் பொழுது தான் உங்களால் நீங்கள் இல்லை ஆக்சுவலி கோத்ரூ பண்ணாதான்னு கிடையாது, இது அப்படி சொல்லக்கூடாது. பட் இந்த ப்ராசஸை நீங்கள் எல்லாருமே கோத்ரூ பண்ணுவாங்க டெஃபினட்டாக. ஸோ அதில் ஏதாவது செல்ஃப் டவுட்டோ இல்லை வேறு ஏதாவது எப்படி பண்ணுறது எது பண்ணுறது தெரியாத பட்சத்தில் இப்படி ஒரு விஷயம் இருந்தால் ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த எபிசோடில் ஃபுல்லாக ஓரளவுக்கு பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயங்கள்லாம் ரீஎவாலுவேட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஜேர்னியில். இல்லை இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சு திரும்ப ஜிம்முக்கு போகணுமான்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏன் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச உங்களுடைய ரிசல்ட், உங்களுடைய ஹெல்த் பெட்டர் ஆகிறது எல்லாமே இந்த இயர் ரொம்பவே நல்லபடியாக நடக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கொஷின்ஸோ இல்லை எதுவாக இருந்தாலும் ஃபீட்பேக்ஸோ எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், பிங் பண்ணுங்கள் சரிங்களா. ஐயோ மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுவாரோ இல்லையோ அப்படின்லாம் நினைக்கவே வேணாம், ஆனால் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு. மேபி சீக்கிரமோ இல்லை தள்ளியோ அடுத்த ஒரு எபிசோடோடு உங்களை பார்க்குறேன். பாய்.